ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் மோட்டார்ஸ். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம பல பேருக்கு வந்து கார் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும். அதை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, பழைய காரா புது காரா அப்படிங்கிறத தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பழைய காரோட அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து கிடைக்கும் கார்ஸ் வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹை அண்ட் கார் கூட கம்மியான பட்ஜெட்டில் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக பே பண்ணால் போதும் பழைய காருக்கு. அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரப்போகிற ஸ்க்ராப் பாலிசி படி மோர் தேன் வந்து 15 இயர்ஸ் ஓல்டு டீசல் வெஹிக்கிள்க்கெலாம் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 10 வருஷத்துக்கு மேலே உள்ள கார்ஸ்லாம் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து ஏதாவது மேஜர் ஆக்சிடென்டில் ஏதாவது இருக்குதா, இல்லை ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் லோக்கல் மெக்கானிக்கை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து BS4 வெஹிக்கிள்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சேஃப்டி எந்தளவுக்கு பழைய கார்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பழைய கார்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏர்பேக் வந்து மேபி டிரைவருக்கு மட்டும்தான் இருக்கும். சில கார்ஸில் அது கூட இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ வர்ற கார்ஸில் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பழைய கார்ஸ் வாங்குறதுல. இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் நியூ கார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் பழைய கார் எடுக்கும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ புது கார்ஸில் வந்து BS6 நார்ம்ஸில் வர்றதுனால உங்களுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலும் வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு வந்து ஏர்பேக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புது கார்ஸில் கிடைக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் புது காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த BS6 நார்ம்ஸ் வந்ததுனால குறைஞ்ச கார் ரேட்டே வந்து உங்களுக்கு 3.5 to 4 lakhs வந்து வந்துடும் பேசிக் மாடல். அதே மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வந்து ரொம்ப ஹை ஃபார் நியூ கார். அதே மாதிரி வந்து பெட்ரோல் வெஹிக்கிளா டீசல் வெஹிக்கிளா அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து லெஸ் தேன் 2000 kilometers மட்டும்தான் கார் எடுக்கிறீங்க, எதர் சிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஹைவேஸாக இருக்கட்டும், மொத்தமே வந்து ஒரு மாதத்துக்கு 2000 kilometer தான் ஓட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் பெட்ரோல் போயிடலாம். ஏன்னா அதுதான் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல். உங்களுக்கு ஒரு 4 rupees மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பெட்ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 2000 kilometerக்கு மேலே பெர் மந்த் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டீசல் போகிறதுக்கு சான்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பெட்ரோல் ஆர் எலக்ட்ரிசிட்டி இந்த 2 வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பழைய கார்ஸ் வந்து ஒரு 50,000 3 லட்ச ரூபா வரைக்கும் நல்ல வண்டியே எடுக்கலாம். டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஓட்டி பழகி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த மாதிரி பழைய கார்ஸ் போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதாவது டிரைவிங் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்காது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா கூட நீங்கள் அந்த காரை விற்றுட்டு நீங்கள் புது கார்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து அந்த புதுசாக டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே ட்ரைவ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் பேசிக் மாடல்ஸில் ஏதாவது ஒரு நியூ கார்ஸ் நீங்கள் போய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து அடிக்கடி வந்து வெளியில் ட்ரிப் அடிப்பீங்க, உங்களுக்கு வந்து எல்லா கன்வீனியன்ட்டும் வேணும், எனக்கு பட்ஜெட் மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக புது கார்ஸ் போயிடலாம். அடுத்து வந்து சில பேருக்கு எந்த மாதிரி கார் எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கார்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து ஹட்ச்பேக் இருக்குது, செடான் இருக்குது, SUV ஆர் MVP இருக்குது. ஸோ ஹட்ச்பேக்னால் உங்களுக்கு வந்து 4 பேர் போகலாம். பட் உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுமாதிரி 5 பேர் போகணுங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா முன்னால் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் பின்னால் இருக்கிற 3 பேருக்கு வந்து கொஞ்சம் உட்கார இடம் கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி 5 பேருக்கான திங்ஸ் வந்து உங்களால் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது செடான் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக லாங் ட்ராவல் போகிறீங்க,
உங்களுக்கு ஸ்பேஸாக நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செடான் எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு 5 பேர் கன்வீனியண்ட்டாக போகலாம். லாங் ட்ராவல் போகும்போது செடான் டைப்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எஸ்யூவி ஆர் எம்விபி அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப வயசான ஆட்களும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி டைப்ஸ் போகலாம். ஆனால் அதோட பட்ஜெட்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹட்ச்பேக்குக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் நார்மலான ரேட்டில் கிடைக்கும். செடான் வந்து ஹட்ச்பேக்கோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஸ்யூவி வந்து இந்த 2 ஹட்ச்பேக் அண்ட் செடான் டைப்ஸை விட ரொம்ப அதிகமான காஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி கார் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளுக்குள்ளே மட்டும் ஓட்டுவீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஹட்ச்பேக் போகலாம். ஸோ கீப் இன் மைண்ட் பெட்ரோல் ஆர் டீசலுங்கிறதுல நீங்கள் அந்த பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி யோசித்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.